வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. அரசியை காணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. வந்த உடனே அரசி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யாராலும் எதுவுமே சொல்லவே முடியல. அரசியை காணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. எங்கே போனாங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. வீட்டு வாசலில் கார் வருது. எல்லாருமே வெளியே வராங்க. வந்து பார்த்தா குமார் வராரு. குமார் பின்னாடியே அரசி வராங்க. அப்போ குமார் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம். ஆனால் நைட்டு முழுக்க என் கூட தான் உங்கள் பொண்ணு இருந்தா. இதுக்கு மேலே என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு குமார் சொல்கிறார். அது கேட்டுனே அப்படியே அரசிக்கு கோபமாக வருது. கழுத்துலேருந்து அப்படியே தாலியை எடுக்கிறாங்க. எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாரு, நீ தானே என் கழுத்தில் கட்டின, நான் இல்லைனா நீ செத்துருவேன்னு சொன்னல, அதனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குமாருக்கு ஒன்றுமே புரியலையே, நாம் கல்யாணம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போது நடந்த எல்லாத்தையுமே அரசி யோசித்து பார்க்குறாங்க. காரில் அழுதுகிட்டே வராங்க. என்னடி, என்ன அழுதுகிட்டே வரியா? இன்றைக்கி வீட்டுக்கு போய் நீ நைட்டெல்லாம் இருந்தேன்னு நான் சொல்கிறேன். எப்படி உன் வீட்டில் இருக்கவங்க அசிங்கப்பட போகிறாங்கன்னு பாருடி அப்படின்னு குமார் காரில் சொல்லி கூட்டிகிட்டு வராரு. அப்போ அங்கே ஒரு தாலி இருக்குது. அந்த தாலியை எடுத்து அப்படியே தானாகவே கட்டிக்கிறாங்க. இந்த தாலி இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு கெட்ட பேர் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் கட்டிக்கிட்டு அப்படியே ஒளிச்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க. குமார் அப்படியே நின்றுட்டு ஷாக் ஆகுறாரு. நம்ம அரசியை கல்யாணம் பண்ணவே இல்லையே, என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும்